நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அதான் நான் மறுபடியும் வந்துட்டேன்ல. எழுந்துரு. நான் இருக்கம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. டேய் என்னடா திரும்ப வந்துட்ட? ஃப்ளைட்டை விட்டுட்டா நாளைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது. டேய் என்னடா பேசுற நீ? தான் புருஷனுக்கு மறுபடியும் கண் பார்வை கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு பொண்டாட்டி இவ்வளவு இறங்கி போய் போராடுறத பார்த்ததுக்கு அப்புறமும் நான் பாட்டுக்கு கிளம்பி யூஎஸ் போனேன்னு வை, நான் படிச்ச டாக்டர் படிப்புக்கே கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாம போயிடும். எனிவே முதல்ல ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணு. ஷியோர். நோ நோ நோ, இந்த பாருமா, நம்மளை படைச்ச கடவுளை தவிர வேற யாரையும் கையெடுத்து கும்பிடக்கூடாது. ஓகே? டேய் வா போலாம் சீக்கிரம். நான் ஏற்கனவே உள்ள எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்லிட்டேன். ஓகே. அத்தை, நாங்க ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டோம். அவங்களுக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னக்கா சொல்றாங்க? கடவுளே, நீங்க தைரியமா இருங்க அத்தை. ஆபரேஷன் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிடுறேன். இல்லம்மா. என்னாச்சுக்கா சொல்லுக்கா. டேய் மாணிக்கம், உன் மாப்பிள்ளைக்கு ஆபரேஷன் நடக்க போகுதா? என் மருமக அமுதா அவனை போராடி கொண்டு போய் சேர்த்துட்டாளா? அவ யாரு? நம்ம குலசாமி ஆச்சு. அவ நம்மளை கைவிட்டுருவாளா? ஆண்டவா, என் மாப்பிள்ளைக்கு கண் பார்வை வந்துடணும்டா. டாக்டர், அவங்களுக்கு நதிங் டு வரி. ஆபரேஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. இன்னும் ஒரு 3 or 4 ஹவர்ஸ்ல உங்க ஹஸ்பண்ட் கண்ணில் போட்ட கட்டை பிரிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப ஸ்டிச்சஸ் பிரிக்கிறப்போ பிரைட் லைட் எதுவும் கண்ணில் படக்கூடாது. இட் மே அஃபெக்ட் தி ஐ சைட். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே? ஓகே மேடம், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே, வரேன். மேடம், ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு மேடம். என்னால தடுக்க முடியல மேடம். இன்னும் 4 மணி நேரம் கழிச்சு கட்டா அவுத்துறலான்னு சொல்லி அமெரிக்க டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க மேடம். ஹேய், என்னடி கோட்டை விட்டுட்டு இது ஒரு விஷயம்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? அப்போ செந்திலுக்கு 4 மணி நேரத்துல கண் பார்வை வந்துருமா? ஆமா மேடம். டாக்டர் போறதுக்கு முன்னாடி கண்ணை ஓபன் பண்ணும்போது வெளிச்சம் படாம பாதுகாப்பா ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன சொன்ன? கண்ணை பத்திரமா பாத்துக்க சொன்னாரா? வெளிச்சம் படக்கூடாதுன்னு சொன்னாரா? இது தாண்டி விஷயம்.
இததான் நீ முதல்ல சொல்லிருக்கணும். அப்போ ஆட்டம் இன்னும் முடியலல. நீ என்ன பண்றனா, நல்லா கேட்டுக்கோ. செந்திலுக்கு கண்கட்டை ஓபன் பண்ணும்போது அவனோட கண்ணுல வெளிச்சம் படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணு. அந்த வெளிச்சம் பட்டு அவனுக்கு கண் பார்வை திரும்ப போயிடணும். மேடம், நான் எப்படி பண்ண முடியும்? ஏய், பயப்படாத. தைரியமா நான் சொல்றத மட்டும் பண்ணு. இதை மட்டும் நீ சரியா பண்ணிடு. உனக்கு வேண்டியத நான் சிறப்பா பண்ணுவேன். சரிங்க மேடம். ஒண்ணும் இல்ல. என்னது? காட்டுன்னு சொல்றல. காட்டு. எடு. எடுன்னு சொல்றல. எடு. என்னது இது? கேக்குறல, சொல்லு. என்னது இது? என்ன? சாரி மேடம், காலையில நம்ம டாக்டர் சாரையும் அமெரிக்க டாக்டர் சாரையும் சேர்த்து போட்டோ எடுக்க கேமரா கொண்டு வந்தேன். கேமராவை எடுத்து வச்சுட்டு மறந்தாப்புல ஃபிளாஷ பாக்கெட்ல வச்சிட்டேன் போல. லூசு, நீ மட்டும் ஃபிளாஷ் ஆன் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? என்னம்மா நீ ஒரு நர்ஸா இருந்துட்டு இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்கீங்க? எனக்கு நீங்க முதல்ல வெளியில போங்க. வெளியில போங்கன்னு சொல்றேன்ல. கெட் அவுட். அவுட். என்னடா இவங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்காங்க. இதெல்லாம் ஓகே. செந்தில், மெதுவா கண்ணை தரங்க. ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஓகே சார், ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க மிஸ்டர் செந்தில். நான் முதல்ல கண்ணை திறக்கும் போது என் பொண்டாட்டி என் முன்னாடி நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல விஷயம் தானே, அதுல என்ன இருக்கு? நர்ஸ், நீங்க போய் அவரோட வைஃபை கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். டேய், ஒரு வழியா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நர்ஸ், ஒரு நிமிஷம்.
நீங்க அவரோட மனைவியை மட்டும் அனுப்புங்க, நீங்க வர தேவையில்லை. ம் ஓகே ஓகே டாக்டர். இந்த பேஷண்ட்டுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்து நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். என்னாச்சு? அவங்களுக்கு பார்வை வந்துருச்சா? இன்னும் ஓபன் பண்ணல. அவர் கண்ணை திறந்ததும் உங்களை தான் பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் டாக்டர் உங்களை வர சொன்னாரு. நீங்க உள்ள போங்க. நீங்களும் உள்ள வாங்கல. அவங்களுக்கு பார்வை கிடைக்கணும்னு நீங்களும் தானே கஷ்டப்பட்டிய. இல்ல நீங்க போங்க, நான் அப்புறமா வீட்டுக்கு வந்து பார்க்கறேன். என்னோட என்ட்ரி சர்ப்ரைஸா இருக்கணும்ல. நீங்க போங்க. ம் சரி. அப்படியே பண்ணிடலாம். வாங்க மேடம். செந்தில், உங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க. இப்ப நீங்க மெதுவா கண்ணை திறக்கலாம். ஆ ஆ. அமுதா, ஏன் முன்னாடி வந்து நில்லு. டாக்டர், என்னங்க, உங்களால பார்க்க முடியுதா? எல்லாமே தெளிவா தெரியுதா? எல்லாமே நல்லா தெரியுது. டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்ன திரும்பவும் இந்த உலகத்தை பார்க்க வச்சிட்டீங்க. இவ்வளவு நாள் ஏதோ இருட்டுக்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்துட்டீங்க டாக்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். செந்தில், உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு நீங்க நன்றி சொல்றதை விட உங்க ஒய்ஃபுக்கு தான் முதல்ல சொல்லணும். இந்த மாதிரி ஒய்ஃப் உங்க பக்கத்துல இருக்கும்போது அந்த யமனே உங்க உயிரை பறிக்கிறதுக்கு பயப்படும். உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு பார்வை கிடைச்சதுக்கு நாங்க ஒன்றும் பெருசா பண்ணிடல. ஆனா உங்க ஒய்ஃப் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்க முதல்ல நன்றி அவங்களுக்கு சொல்லுங்க. நான் சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ணு. டாக்டர், இவங்கள நான் புரியுது புரியுது. எப்ப அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு கேட்க போறீங்க? தாராளமா கூட்டிட்டு போலாம். அதான் அவரை பாத்துக்க கண்ணுக்கு கண்ணா இருக்கீங்களே, அப்புறம் என்ன. பட் 1 செகண்ட், கண்ணுக்கு கொஞ்சம் டிராப்ஸ் போடணும். அதனால 1 hour கழிச்சு நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். சரிங்க Okay? டாக்டர், ரொம்ப நன்றி. Thanks, doctor. நல்ல ரெஸ்ட் Thank you so எடுங்க. much. டேய், அங்க இருக்கிற மெடிசன்ஸை கரெக்டா கொடுத்துரு. நான் ஓகே, கொடுத்துறேன். ஓகே பை. ஓகே தேங்க் யூ. எங்க இந்த நல்ல விஷயத்தை நம்ம வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துறேன். அக்கா, அமுதா போன்ல. ஹலோ ஹலோ சித்தப்பா, ஆபரேஷன் முடிஞ்சு அவங்க கண்கட்டை எடுத்துட்டாங்க. சித்தப்பா, அவங்க என்ன பார்த்தாங்க சித்தப்பா. நான் அவங்களுக்கு தெரிஞ்சேனா, அவங்களுக்கு திரும்ப கண் பார்வை கிடைச்சிருச்சு. ஆண்டவா, இப்ப இத கேட்கவே சந்தோஷமா இருக்குமா? ம். நாங்க உடனே கிளம்பி வந்துட்டுமா? இல்ல சித்தப்பா, எங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க. நானே உங்க மாப்பிள்ளைய அழைச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அத்தை கிட்ட மறக்காம சொல்லிருங்க. சரிடா சரிடா சரிடா. என்னடா அக்கா, உன் மகனுக்கு கண் பார்வை வந்துருச்சா? என் மாப்பிள்ள பழையபடி நல்லா ஆயிட்டானா? இப்ப சந்தோஷம் தானே? போ போ, என் மாமனை மறுபடியும் வேண்டிக்க. ஆண்டவா, ஏழ்மலையானே, மாப்பிள்ளைய என்னங்க, காப்பாத்து. உங்க மகனுக்கு பார்வை திரும்பி வந்துருச்சுங்க. உங்க மருமக ஜெயிச்சு காட்டிட்டா.
என்ன ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அவ புருஷனுக்கு கண்ணு தெரிய வச்சுட்டாளா? விட மாட்டேன். மொத்த குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன். மொத்த பேரையும் கருவறுத்தாதான் நிம்மதியா இருக்க முடியும். பழனி எங்கடா இப்படி கோவமா கிளம்புற? ஒரு அண்ணன் குடும்பத்தை மண்ணோட மண்ணாக்குற. மறுபடியும் கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணிட்டு திரும்பவும் ஜெயிலுக்குள்ள போறியா? அதுக்கு என்ன பொண்டுகாய் மாதிரி சும்மா இருக்க சொல்றியா? யாரோ ஒண்ணு சும்மா இருக்க சொல்ற? செய்யணும், திருப்பி செமையா செய்யணும். அதுக்காக இப்படி அவசரப்பட்டு இல்ல, சமயம் பார்த்து. நம்ம மேல எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு சமயம் பார்த்து தெளிவா செய்யணும்டா. பொறுத்துறா, நமக்கான சந்தர்ப்பம் மாட்டாமலா போயிடும். அது வரைக்கும் வேட்டையாடாம பசியோட காத்துக்கட. அந்த சமயம் வரும்போது பாஞ்சிட்டு. கடவுளே, நீ அவரை காப்பாத்திட்ட. அவருக்கு கண் பார்வை கிடைக்க வச்சுட்ட. ஆண்டவா, என் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறந்துடுச்சு. செந்தில நீ காப்பாத்திட்டு நன்றிய கடவுளுக்கு சொல்றியே. சபாஷ் சபாஷ், நல்லா இருக்குடி உன்னோட கதை. நான் கஷ்டப்பட்டு ஒரு பிளான போட்டு அவனுக்கு கண் பார்வை கிடைக்க விடாம தடுக்கணும்னு நினைச்சா அத நீ வந்து தடுக்கிற. ஏய், யாரு நீ? எதுக்காக நீ செந்தில காப்பாத்தன? உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்னடி சம்பந்தம்? சொல்லுடி. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என் கடமையை தான் செஞ்சேன், அவ்வளோதான். ஒரு நர்ஸா என்னோட பேஷண்ட் நல்லா இருக்கணும், அவருக்கு கண் பார்வை கிடைக்கணும்னு நினைச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எம்மாடி, இந்த காதல பூ சுத்துற கதெல்லாம் என்கிட்ட வேணா. உன் நடிப்பெல்லாம் அந்த அமுதா கிட்ட வச்சுக்கோ, அவ வேணா நம்புவா. நானே ஒரு கேடி, நீ என்கிட்டயே நடிக்கிறியா? பிச்சிருவன் பிச்சு. மரியாதையா உண்மைய சொல்லு. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் எதுக்குங்க நடிக்கணும் சொல்லுங்க? சொல்லணுமா? சொல்றேன். எந்த நர்சடி பேஷண்ட் உயிரை காப்பாத்துறதுக்கு பாம்ப கையில பிடிப்பா? எந்த நர்சடி பேஷண்ட பார்க்க தினம் தினம் வீட்டுக்கு வருவா? எந்த நர்சடி அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக 20 லட்சத்தை அப்படியே தூக்கி கொடுப்பாங்க? எந்த நர்சடி பேஷண்ட பக்கத்துல இருந்து பாத்துக்கணுங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்கே குடி வருவாங்க? எனக்கு உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். நீ யாரு? செந்திலுக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் என்னென்ன பண்ணிருக்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உங்க அப்பா யாரு? நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி எல்லாம் எனக்கு தெரியும். வசதியா இருக்க வேண்டிய நீ ஒண்ணும் இல்லாத இந்த செந்தில் பையனுக்கு ஏன் உதவி பண்ற? அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற? உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? செந்தில் மேல இம்பிட்டு அக்கறையா இருக்கே, உனக்கும் செந்திலுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லா உண்மையும் மரியாதையா சொல்லு. அவங்க கிட்ட உண்மையை மறைக்கிற மாதிரி
என்கிட்ட ஊசி முழுகணும்னு மட்டும் நினைக்காத. என்னடி கேட்டுக்கிட்டே இருக்க, அமைதியாவே இருக்க? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல உன்னை பத்தின விஷயத்த நான் அங்க போய் அவங்க கிட்ட சொல்லவா? எங்க நில்லுங்க. ஏன் என்ன போக விடாம தடுத்த? உண்மையை சொல்லு. என்னடி அது? கல்யாணம் பண்ண உனக்கு இது என்னன்னு தெரியலையா? தாலி. செந்தில் என் கழுத்துல கட்டின தாலி.